நீட்டாக இருக்கும். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் மட்டுமே ஒரு 5 டயரும் பார்த்தா அலாய் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 லட்ச ரூபா வருங்கண்ணே. இந்த ஃபிட்டிங்ஸ் தானே விலை இந்த வண்டியை பொறுத்தளவு. இன்ஜினு அது எல்லாமே சும்மா ஸ்டைலுக்கு வைக்கிறது தாங்கண்ணே. நம்ம அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணா, உள்ள சீட்டு அப்பல்சரு, மேலே தார்பாய், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி பார்த்தீங்கன்னா அம்பாஸ்ல வர அதே ஏசி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏசி நம்ம தான் உட்காந்து பார்த்தோம்ல, நல்ல ஏசி எல்லாம் பயங்கரமா இருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏசி நல்ல கூலிங் இருக்கு. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கண்ணே. இதில் மோஸ்ட்லி ஓப்பனில் வரும். இவங்க தார்பாய் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்கண்ணே. ஏசிக்காண்டி ரெடி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் இந்த காரில் இவ்வளோ கூலிங் ஏசி எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ யாருமே எதிர்பார்க்கல. பயங்கரமான கூலிங்கு. எல்லாமே ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியில் டிஸ்க் மட்டும்தான் இருக்கும். இதில் டயரும் சேர்த்து அவங்க வாங்கி போட்டு அந்த டயர் அப்படியே புதுசாகவே பிராண்டியானு இருக்கு. வண்டி எல்லாமே நான் ஒரு ஷோரூம் கண்டிஷன் சொல்லலானே. கோடு கூட அதிகல பாருங்க, எதுவுமே இருக்காது வண்டி. அதான் இந்த டயர் அப்படியே பிராண்டியாக வாங்கி போட்டு அப்படியே மாட்டி வச்சிருக்காங்கண்ணே. வச்சிருந்தவங்க நல்லா ஒரு நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,60,000